மெட்ராஸ் மூவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்க தீபா பாஸ்கர். இப்ப நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா ஜென்ம நட்சத்திரம். பேரை கேட்டவனே ஒரே திகிலா இருக்கும், அப்படியே ஹாரரா இருக்கும். அந்த மாதிரிதான் ஒரு பதட்டத்துல நானும் போய் இந்த படத்தை பார்த்தேன். ஆனா உள்ள என்ன நடந்துச்சுன்னு இப்ப சொல்ற பாருங்க. இந்த படத்துல லீடா தமன் பண்ணியிருக்காரு. அவருக்கு எப்படி சொல்றது, ஒரு ப்ராமிசிங் ஆக்டர்னே சொல்லலாம். சோ சில படங்கள் எடுத்து பண்ணாலுமே அவர் படங்கள் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ரீசனா ஒரு நொடி இப்போ சஸ்பென்ஸ் த்ரில்லர்லாம் வச்சுட்டு ரொம்ப சூப்பரான திரைப்படம். அதே மாதிரி இந்த படத்துலயும் அவரோட போர்ஷன்ஸ கரெக்ட்டா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். அவரும் இந்த படத்த ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. படத்துல கதையே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாழடைஞ்ச பங்களாக்குள்ள காசு நிறைய இருக்கும். அந்த காசை எடுக்கிறதுக்கு போகும்போது என்னென்ன விளைவுகள் நடக்குது அப்படின்றதுதான் கதை. ஆக்சுவலா கட்சிக்கார ஒருத்தர்கிட்ட நம்ம காளி வெங்கட் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அவர் ஒரு சுச்சுவேஷன்ல அந்த காசு கொள்ளடிக்கிறதுக்காக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் கொலை பண்ண ட்ரை பண்ணி இருப்பாங்க. அந்த சாகும் போது ஹீரோயின் கிட்ட சொல்லுவாரு, இந்த மாதிரி ஒரு பங்களா இருக்கு, அதுல 57 கோடி இருக்கு, அதை நீங்க எடுத்துருங்க, ஒண்ணு இல்ல, என்னோட குழந்தை அங்க ஆபரேஷன் இருக்கு, அவளுக்கு மட்டும் ஒரு 40 கொடுத்துட்டு மீதியெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் செத்துருவாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் சைட்ல இவங்க எல்லாம் வேலைக்காக போராடுவாங்க. நம்ம தமன் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ப்ரொடியூசர் கிடைக்காம போராடுவாரு. இந்த மாதிரி பல சிக்கல்கள்லாம் இருக்கும். இவங்க அந்த பங்களால போய் காசு எடுக்கிறாங்க. எடுக்க போகும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது, நிறைய ட்விஸ்ட் கேம்ஸ். திடீர்னு அவங்க கூட இருக்கிறதுல 2-3 பேர் செத்துருவாங்க. திடீர்னு எங்கிருந்துடா பேய் வருது பேய் வருதுன்னு பார்த்தா ஒரு நாய் தான் வருது. அந்த நாய்க்கு என்னன்னு தெரியல, ஆடி மாசத்துல டிஸ்கவுண்ட் கொடுத்த மாதிரி பாதிதான் வந்திருக்கு, மீதி வரல. அந்த நாயை தான் பேய்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு பேய் வருதுன்றாங்க. கடைசியில பார்த்தா செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் மியூசிக், எடிட்டிங், எல்லாரோட ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஒரு லவ் போர்ஷன், அவரோட போர்ஷன்ல எப்பவுமே தமன்ல லைட்டா ஒரு லவ் இருக்கும். அந்த லவ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். லாஸ்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அப்படியே லேக் மாதிரி இருந்தாலும் பினிஷிங்ல ரொம்ப சூப்பரா தட்டி தூக்கி இருக்காங்கன்னே சொல்லலாம். எப்பவுமே ஒரு படத்துக்கு பினிஷிங் ரொம்ப முக்கியங்க. உள்ள என்னதான் நீங்க குளறுபடி வச்சாலும் ஆனா பினிஷிங்ல பக்காவா கொடுத்தாதான் வெளியே வரும்போது ஆடியன்ஸ் சூப்பராவே சொல்லுவாங்க. சோ உண்மையிலே இந்த வாட்டி வந்த படங்கள்ல ரொம்ப சூப்பரான ஹாரர் திரைப்படம் ஜென்ம நட்சத்திரம். கண்டிப்பா செகண்ட் ஹாஃப்க்கு லீடு கொடுத்துருக்கீங்க. வெயிட்டிங். தேங்க்யூ சோ மச்.